أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 114 என்ற இந்த பதிவில் ஹல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். சென்ற ஓரிரு பதிவுகளுக்கு முன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தோம். ரிசபர் என்றால் கேள்விக்குறி. என்ற கேள்விக்குறி. ஹல் என்றாலும் கேள்விக்குறி தான். கேள்விக்குறியாக தான் வரப்பட்டுள்ளது. ஹல் கேள்விக்குறி. ஹல் இஸ், ஆம், ஆர், ஹேவ், டூ போன்ற அர்த்தத்தில் வரப்படும். தமிழில் கேள்விக்குறியாக வரும். இல்லை என்றால் இல்லையா, சென்றார் என்றால் செல்லவில்லையா, செல்லவில்லை என்றால் செல்லவில்லையா, சென்றார் என்றால் சென்றானா. ஹல் என்ற கேள்விக்குறி வரப்பட்டோம். இஸ், ஆம், ஆர், டூ, ஹேவ், ஹல் என்ற வார்த்தை திருக்குறானில் சுமார் 93 முறை வரப்பெற்றுள்ளது. முதலில் 21வது அத்தியாயம் 108வது வசனம். குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன். குல் கூறுவீராக, இன்னமா யூஹா எனக்கு வஹி அறிவிக்கப்படுவதெல்லாம், இன்னமா யூஹா எனக்கு வஹி அறிவிக்கப்படுவதெல்லாம், இலைய எனக்கு, இன்னமா யூஹா இலைய எனக்கு வஹி அறிவிக்கப்படுவதெல்லாம், அன்னமா இலாஹுக்கும் நிச்சயமாக உங்கள் இறைவன் எல்லாம், இலாஹுன் வாஹித் ஒரே இறைவன்தான், இலாஹுன் வாஹித் ஒரே இறைவன்தான், ஃபஹல் ஆகவே, அன்தும் முஸ்லிமூன் நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா. முஸ்லிம் வழிபட்டு நடப்பவன், முஸ்லிமூன் வழிபட்டு நடப்பவர்கள், அன்தும் முஸ்லிமூன் நீங்கள் வழிபட்டு நடப்பவர்கள், ஹல் அன்தும் முஸ்லிமூன் நீங்கள் வழிபட்டு நடப்பீர்களா கேள்விக்குறி. ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன் ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா. ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன் ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா. ஹுல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருப்பதெல்லாம் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் என்பதுதான். ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா என்று நபியை நீர் கூறுவீராக. அடுத்து 54வது அத்தியாயம் 17வது வசனம். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர் ஃபஹல் மிம் முத்தகிர். வலகத் நிச்சயமாக, ஹத் வலகத், லஹத் என்றால் நிச்சயமாக என்ற அர்த்தம். ஹத் என்றாலும் நிச்சயமாக தான். லஹத் என்றால் மிக மிக நிச்சயமாக இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னும் அழுத்தமாக கூறுவதற்கு லஹத் என்ற வார்த்தை வரும். சாதாரணமாக நிச்சயமாக என்று குறிப்பிடுவதற்கு ஹத் என்ற வார்த்தை வரும். ஹத் லஹத் நிச்சயமாக. யஸ்ஸர்னா நாம் எளிதாக்கினோம். உஸ்ரு என்றால் கடினம், யுஸ்ரு என்றால் எளிது. யஸ்ஸர்னா நாம் எளிதாக்கினோம், குர்ஆன் இந்த குர்ஆனை, யஸ்ஸர்னல் குர்ஆன் இந்த குர்ஆனை நாம் எளிதாக்கினோம். லித்திக்ர் நன்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, லித்திக்ர் நன்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக அல்லது நல்லுணர்வு பெறுவதற்காக, நன்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக அல்லது நல்லுணர்வு பெறுவதற்காக. ஃபஹல் மிம் முத்தகிர் எனவே நல்லுணர்வு பெறுவோர் யாரும் உண்டா. ஃபஹல் மிம் முத்தகிர் எனவே நல்லுணர்வு பெறுவோர் யாரும் உண்டா. ஃபஹல் மிம் முத்தகிர் நல்லுணர்வு பெறுவோர் யாரும் உண்டா. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர் நிச்சயமாக இந்த குர்ஆனை நன்கு நினைவுபடுத்திக் கொள்ளும் பொருட்டே எளிதாகி வைத்திருக்கின்றோம். ஃபஹல் மிம் முத்தகிர் எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா. அடுத்து 55வது அத்தியாயம் 60வது வசனம். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா. ஜஸா கூலி, இன்சான் மனிதன், இஹ்சான் நன்மை, இல்லல் இஹ்சான் நன்மை தவிர. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா. அடுத்து 79வது அத்தியாயம் 15வது வசனம். ஹல் அதாக ஹதீசு மூசா வந்தான், அத்தாக்க வந்தார் உமக்கு வந்தது, ஹல் அத்தாக்க உமக்கு வந்ததா, ஹல் அத்தாக்க உமக்கு வந்ததா. ஹதீசு மூசா மூசாவின் செய்தி, மூசாவுடைய செய்தி, ஹதீஸ் செய்தி, ஹதீசு மூசா மூசாவுடைய செய்தி. ஹல் அத்தாக்க ஹதீசு மூசா நபியே மூசாவின் செய்தி உங்களுக்கு வந்ததா. ஹல் ஃபி தாலிக ஹசமுல் லிதி ஹிஜ்ர் 89வது அத்தியாயம் 5வது வசனம்.
ஹல் கேள்விக்குறி ஃபீ தாலிக இதில் இருக்கிறது. ஹசம் என்றால் சத்தியம். உருதுவிலும் ஹசம் என்றால் சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஹசம் சத்தியம். லிதி ஹிஜ்ர் அறிவுடையோருக்கு. லிதி ஹிஜ்ர் அறிவுடையோருக்கு. லிதி ஹிஜ்ர் அறிவுடையோருக்கு. ஹல் ஃபீ தாலிக ஹசமுன் லிதி ஹிஜ்ர் இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறது அல்லவா.